எல்லாரும் வந்து இடம் இருக்குது இடம் இல்லைன்றதே பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பை வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் கூட ஒரு செடி தக்காளி வைக்கலாம், ஒரே ஒரு செடி பச்சை மிளகாய் வைக்கலாம், இல்லை ஒரே ஒரு பேக் கீரை வைக்கலாம். கையில் அப்படியே வாசனை இருந்துகிட்டே இருக்கும். பொடலங்காயில் கத்திரிக்காயெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். வெண்டைக்காய் கத்திரிக்காயெலாம் அப்படியே குக் ஆகிடும். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீலேகா. நான் இங்கே திருச்சி திருவானைக்காவலில் ஆண்டாள் கார்டன் இடத்துல இருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாருமே இங்கே நேட்டிவ் ஸ்ரீரங்கம் தான். அவங்க எல்லாருமே வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் நாங்களும் இந்த வாட்டி கொஞ்சம் இப்போ வீடு கட்டின அப்புறம் காய்கறி பயிர் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறோம். க்ரீன் ஷேட்லேயும் ஷேட் நெட்லேயும் போட்டிருக்கோம், வெளியிலையும் போட்டிருக்கோம். ஸோ காய்கறி இது வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இப்போ ஒரு 6 மாதமாக இது பண்ணிட்டுருக்கோம் காய்கறி இது மட்டும். மேடம், இப்போ நீங்கள் தோட்டம் அமைச்சிருக்க முறை வந்து எந்த முறைப்படி அமைச்சிருக்கீங்க? அர்பன் ஃபார்மிங் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ சிட்டிக்குள்ளே வந்து எல்லோரும் இடம் இல்லை அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக பண்ணாலும் எப்படி காய்கறி ட்ரை பண்ணலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்றத ஒரு சாம்பிளாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே திருச்சியில் கங்கா ஆர்கானிக்ஸ் மிஸ்டர் கார்த்திகேயன் கான்டாக்ட் பண்ணோம். ஸோ அவர் தான் இந்த ஷேட் நெட் முறையில் சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஷேட் நெட்டில் எப்படி காய்கறி வளர்த்தலாம், வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ டெஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் இங்கே என்ன மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறீங்க, அதே மாதிரி பராமரிப்புக்கு என்னென்னலாம் செய்கிறீங்க? செடிகள்னு பார்த்தீங்கன்னா காய்கறி செடி எல்லாமே வளர்த்துறோம். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், பாகக்காய், வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் போட்டிருக்கோம். கீரை போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பட்டம் பார்த்து போட வேண்டியது. நம்ம நேட்டிவ் சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆடி பட்டத்தெலாம் இப்போ எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு 2.5 months ஆகுது. இப்போது எல்லாமே இப்போ ஈல்டிங்கில் இருக்குது. வெண்டைக்காய் எல்லாமே வந்து இப்போ ஈல்டிங்கில் இருக்குது. இப்போ பராமரிப்புக்கு என்ன மேடம் பண்ணுறீங்க? பராமரிப்பு வந்து தேவைக்கேற்ப நாங்கள் பண்ணுறோம். அடி உரமாக நம்ம வந்து ஃபுல்லாக இது சாணி குப்பை ஃபுல்லாக போட்டிருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த பஞ்சகாவியா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். இதை தவிர வந்து நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றவங்க வந்து வேஸ்ட் டீகம்போசர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது 20 rupeesக்கு அவங்கக்கிட்டேயே கிடைக்கிறது, இல்லை அமேசான்லேயும் கிடைக்கிறது. ஸோ அந்த வேஸ்ட் டீகம்போசர் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ அந்த வேஸ்ட் டீகம்போசர் என்னென்னா சின்ன பாட்டிலில் தான் இருக்கும். அது ஒரு மதர் கல்ச்சராக இருக்கும். ஸோ அதை எல்லாருமே வாங்கி அதை ஒரு 2 கிலோ வெல்லம் போட்டு ஒரு 180 liters வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து 1 week வச்சிங்கன்னா அந்த சொல்யூஷன் ரெடி ஆகிடும். ஸோ அந்த சொல்யூஷனை வந்து நம்ம தர வழியாகவும் கொடுக்கலாம், இல்லை ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது. இதை தவிர நாங்கள் பூச்சி வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசல்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2-3 days ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஸ்ப்ரேயரில் வடிகட்டி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை தெளிச்சு விட்றதாலும் தெளிச்சு விட்றோம். ஸோ வேப்பங்கொட்டை கரைசல் வந்து பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது உரம்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறோம். ஒரு 15 daysக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு ஒரு 5 கிலோ வாங்கி ஃபுல்லாக ஒரு ட்ரம்மில் ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை எடுத்து அப்படி செடிக்கு கொடுக்குறோம். இது 3 தான் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். மேடம், இந்த தோட்டம் அமைக்கணுங்கிற நெசசிட்டியை வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க? மார்ச் எண்டில் வந்து டுவர்ட்ஸ் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாம் பண்ணுறது வெளியில் எங்கேயும் போக முடியல, அதனால் இப்படியே வீட்டில் இருந்தோம். அப்போ எங்கள் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி அவர்லாம் வந்து ஃபுல் டைம் இந்த ஃபார்மிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. நெல் இந்த மாதிரி விவசாயம் தான், வாழை அந்த மாதிரி விவசாயம் தான். ஸோ இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரீன் ஷேட் போட்டு வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால நானும் அவரும் சேர்ந்து இப்போ லாக்டவுன் பீரியட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இது மட்டுமே. இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து இப்போ தான் ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சுயமாக தோட்டம் அமைக்கிறப்போ என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதே மாதிரி இப்போது கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ஜனவரியில் வந்து சும்மா வீட்டுக்கு பின்னாடி ரெகுலராக போடுற மாதிரி காய்கறி போட்டிருந்தோம். அப்போ வந்து மண் வந்து இப்போ வீடு இப்போ புதுசாக கட்டியிருக்கிறதுனால மண்ணோட ஃபெர்டிலிட்டி ரொம்ப இல்லை போல் இருக்குது. அதனால் நாங்கள் போட்ட எல்லா செடியுமே பொடலங்காய் வந்து கத்திரிக்காய் எல்லாமே வந்து ஈல்டே வரல.
எல்லாம் வந்து பூச்சி அடித்து ஒரு மாதிரி ரொம்ப அதனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக போயிடுது எங்களுக்கு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் கங்கா ஆர்கானிக்ஸ் மிஸ்டர் கார்த்திகேயனை பார்த்தோம் நாங்கள். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு ஷேட் நெட்டில் பண்ணலாம் அப்படின்னு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா எங்ககிட்ட எங்கள் மாடெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு சாணி குப்பை எல்லாம் நிறையா எங்ககிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் அவர் சொன்னபடி காயர் பித்தும் செம்மண் மட்டும் வாங்கி ஃபுல்லாக கலந்து தான் இப்போ இது ஃபுல்லாக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. நம்ம இப்போது நீங்கள் வெளியிலேருந்து காய்கறி வாங்குறதுக்கும் இப்போ நீங்களே விளைச்சி சாப்பிட்றதுக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகுது? வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா இந்த ஸ்மெல்லே இருக்காது. இப்போ புடலங்காலாம் நீங்கள் தொட்டிங்கன்னா எங்கள் கையிலே அப்படியே வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம அடுத்த வாட்டி கை அலம்புற வரைக்கும் கையில் அப்படியே வாசனை இருந்துகிட்டே இருக்கும். புடலங்கால கத்திரிக்காய்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் அப்படியே குக் ஆகிடும். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாருமே சாம்பிள் முறையில் ஒரு பேக் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது தான் என்னோடய ஆசை. மேடம், இதற்கான பராமரிப்புனா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் செலவாகுது? டெய்லி ஒரு சாயந்தரம் ஒரு 1 ஹவர், காத்தால் ஒரு 1 ஹவர் எங்களோட ஆசைக்காக நாங்கள் பண்ணுறோம். தோட்டக்காரங்க இருக்காங்க, பட் இருந்தாலும் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால நாங்களும் கூட இருந்து எல்லாம் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் ஃபுல்லாக ட்ரிப்பு ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும். அதனால் வந்து தண்ணி விடுறது பெரிய பிரச்சனை இல்லை. பட் வந்து பார்த்து எதாவது பூச்சி கீச்சி இருக்கான்னா பார்த்து பூச்சி வெட்டி அடிக்கிறது, இல்லை WDC ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம். மற்றபடி தண்ணி விடுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க்லர் இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப டைம், அதனால் ரொம்ப பெயின் ஸ்டேக்கிங்காக இருக்கிறது இல்லை. மேடம், இப்போ இந்த வெஜிடபிள் தோட்டம் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க மேடம்? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அவங்க விவசாய குடும்பத்தை இருக்கிறதுனால இப்போ வந்து நெல் போட்டிருக்கோம். எங்களுக்கு இங்கே 2 ஏக்கர் இடம் இருக்குது. இந்த இப்போ கங்கா ஆர்கானிக்ஸ்லேருந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால இப்போ நெல் வந்து நம்ம ஃபுல் டைமாக வந்து ஃபுல்லி ஆர்கானிக்காக பண்ணுறோம். கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட சஸ்டைனபிளாக நம்ம வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் மாப்பிள்ளை சம்பா அப்படின்ற ஒரு நேட்டிவ் சீட்ஸ் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து ஆர்கானிக்காக ஒண்டி தான். சாணி குப்பையும் அடி உரமாக சாணி குப்பை, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். ஜீவாமிர்தம் கொடுக்குறோம் 15 டேஸ்க்கு ஒரு தடவை. ஸோ இது மாதிரி இப்போ வந்து நெல் வந்து லார்ஜர் ஸ்கேலில் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஆர்கானிக்காக பண்ணலாம். இப்போ ஸ்மாலர் இந்த ஏரியாவில் இப்போ ட்ரை பண்ணி எங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் கிடச்சதுனால லார்ஜர் எக்ஸ்டென்ட்டில் வந்து நெல் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக ஆர்கானிக்காக ஃபுல்லி ஆர்கானிக்காக இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருதுன்றது தை மாதம் தெரியும் ரிசல்ட்டு. ஸோஃபார் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்றும் இது வரைக்கும் பூச்சி விரட்டி எதுவுமே இப்போ நட்டு ஒரு 20 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 45 டேஸ் பயிர் அது இப்போது. இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் பூச்சி இது பண்ணலை, களை எடுக்கல, ஒன்றுமே பண்ணலை. ஸோ நெல் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களோட எய்ம் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிளாக வீட்டு தேவைக்கு என்னெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல பண்ண முடியும் அப்படின்றது தான் மெயினாக நாங்கள் யோசிச்சு பண்ணிட்டுருக்கோம். முன்னாடியே நம்ம உளுந்து போடுவோம், நம்ம நெல் போட்டோன்னா உளுந்து போடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து நெல், அரிசி, உளுந்து வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் வந்து மாடு வச்சுட்டுருக்கோம் ஃபார்மில். ஸோ பால் வந்துடும், தயிர் வந்துடும், வெண்ணெய் எடுத்து நெய் வந்துடும் எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஆடடாக இப்போ வெஜிடபிள்ஸும் வரதுனால வந்து வெளியிலேருந்து வாங்குறது கொஞ்சம் சாமான் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு. நிறையா செல்ஃப் சஸ்டெயினாக ஓரளவுக்கு 50% எங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. 100% அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஈல்டு பேசிஸில் இப்போ வந்து 1 ஏக்கர் இருந்தால் இவ்வளோ டன் எடுக்கணும் அப்படின்ற, காய்கறினா இவ்வளோ டன் எடுக்கணும், நெல்லுனா இவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பார்க்காம சஸ்டெயினபிளாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி ஆர்கானிக் தான் அதில் ஒன்லி மெத்தட் அதை சஸ்டெயினபிளாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே 1 ஏக்கரோ 1/2 ஏக்கரோ 5 ஏக்கர் 10 ஏக்கர் யாராக இருந்தாலுமே இந்த ஆர்கானிக் மெத்தடை சஸ்டெயினபிளாக பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட ஆசை. ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, எல்லோரும் வந்து இடம் இருக்குது, இடம் இல்லைன்றதே பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பை வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் கூட ஒரு செடி தக்காளி வைக்கலாம், ஒரே ஒரு செடி பச்சை மிளகாய் வைக்கலாம், இல்லை ஒரே ஒரு பேக் கீரை வைக்கலாம். அதனால் எல்லாம் இடம் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லோரும் இந்த மாடி தோட்டம் ஷேட் நெட் முறையில் ட்ரை பண்ணணும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள். நன்றி மேடம். நன்றி சார். ஃபார்ம் தமிழா உங்களுக்கு, உங்கள் சேனலுக்கு என்னோட நன்றி. மிஸ்டர் கங்கா ஆர்கானிக்ஸ் மிஸ்டர் கார்த்திகேயனுக்கும் நன்றி. தேங்க்யூ.